ஸோ போன வீடியோவில் நம்ம எப்படி வந்து பேக்கேஜ் பண்ணுறது, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் மெஸ்ஸியான ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெம்ப்ளேட்டாக மாற்றி எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. நம்ம அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி அதை நம்ம சிஏரைட் மார்க்கெட்டில் அப்லோடு பண்ணி அதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணி அது கேட்டகரி செட் பண்ணி எப்படி நீட்டாக ஒரு யூசர் பார்த்த உடனே வந்து வாங்குற மாதிரி பண்ணலாம், ஒரு சேல்ஸை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் அதுக்கான ஃபுல் ப்ராசஸை வந்து பார்ப்போம். போன வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு மெஸ்ஸியான ஒரு ப்ராஜெக்டை ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்றி நம்ம நீட்டாக வந்து எப்படி வந்து பேக்கேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அந்த ஒரு பேக்கேஜ் ஃபோல்டரை எப்படி நம்ம சிஏரைட் மார்க்கெட்டில் அப்லோடு பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ரூவல் ப்ராசஸ்லாம் என்ன, எப்படி நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டோட ப்ரிவ்யூ நமக்கு கொஞ்சம் வேணும். அதாவது அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு தெரியணுமா இல்லையா? ஸோ வந்துட்டு அது வந்து ஒரு அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவுட் எடுத்து வச்சோடனே அதுக்கு வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக சைடில் வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட் லோகோ இருக்கிற மாதிரி அந்த தம்ப்நெயில் ஃப்ரேம், அதாவது அந்த டெம்ப்ளேட் ஒரு நல்ல ஃப்ரேம் இருக்கும்ல, நல்ல ஒரு சீன் இருக்கும்ல, அந்த ஒரு சீன் எடுத்து தம்ப்நெயிலாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு தோணும் இதை வச்சா கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நான் போன தடவை சொன்ன டெம்ப்ளேட் தான், அதுக்கு நான் இப்போ அவுட் எடுத்து வச்சுட்டேன். அவுட் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு ஒரு தனியாக தம்ப்நெயில் வேணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதிலேயே ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தம்ப்நெயிலுக்காண்டி எடுத்துக்கிறேன். நான் வந்து இதை வந்து நான் எடிட் பண்ண கிடையாது, நான் வந்து சிம்பிளாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு பண்ணுறேன். பட் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக நீங்கள் ஒரு ChatGPT யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு தம்ப்நெயில் பண்ணிக்கோங்க. ஸோ போன தாட்டி நம்ம பண்ண மாதிரி நம்மளோட ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்குது. நம்ம வந்து இதை என்ன பண்ணணும்னா, இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம், இதை வந்து ஜிப் ஃபைலாக மாற்றுங்க. யாரும் வந்து ரேர் ஃபைலாக மாற்றிடாதீங்க. ரைட் கிளிக் பண்ணி WinRAR இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நார்மலாகவே எல்லா பிசிலையுமே இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ. ஆட் டு அர்ச்சி கொடுத்துட்டு ஜிப் ஃபைலாக மாற்றிக்கோங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் கிடச்சிடும் இல்லையா? இந்த இடத்துல என்னோட அவுட்புட் இருக்குது. ஸோ எடுத்து வச்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம டேரெக்டாக ஒன்றும் இல்லை, நம்ம சிஏரைட் மார்க்கெட்டுக்கு நம்ம டேரெக்டாக போயிட வேண்டியதான். உங்களுக்கு நான் புதுசாக வந்து ஒரு ஐடி கூட க்ரியேட் பண்ணி நான் காட்டுறேன், எப்படி நம்ம டேரெக்டாக ஒரு ஷாப் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஏரைட் மார்க்கெட் அப்படி சொல்லி டேரெக்ட் நீங்கள் அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும், நம்ம வெப்சைட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? Cortex07 சொல்லிட்டு ஒரு ஐடி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து செல் ஆன் சிஏரைட் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடியோ நேம் கேட்கும், என்ன ஸ்டூடியோ நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா மைண்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு நேம் வந்து வைக்கிறேன். நம்ம இதில் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். வீடியோ டெம்ப்ளேட்ஸ்னால் வீடியோ டெம்ப்ளேட்ஸ், பயோ இதில் வந்து உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் இருக்குங்களா அதை வந்து நீங்கள் இதில் சொல்லலாம். நீங்கள் ஹாய், ஐ எம் செல்லிங் சினிமேட்டிக் ஸ்லைட் ஷோஸ் ஃபார் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா வந்துட்டு உங்களோட நம்பர் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் கான்டாக்ட் கிடைக்கும். நாங்கள் டேரெக்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம். இது வந்து எப்படி நீங்கள் இதை ஆன்போர்ட் பண்ணுறது, என்ன எல்லா இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அந்தளவுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருப்போம். ஸோ இதில் உங்கள் நம்பர் வந்து மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது வந்து ஸ்டூடியோ லோகோ, நீங்கள் உங்களுக்கு ஒரு லோகோ இருக்கும்ல, அந்த ஒரு லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நேம், IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு UPI ஐடி உங்களுக்கு இது தேவையான கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியன் யூசர்ஸ் தான் இருப்பாங்க. UPI ஐடி போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கன்னியூ கொடுத்துக்கோங்க. கன்னியூ கொடுத்து இதில் வந்து நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கோம். அதாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 rupees போட்டிங்கன்னா டெம்ப்ளேட்டாக போட்டிங்கன்னா அதில் 80% வந்து உங்களுக்கு 20% வந்து எங்களோட சர்வர் காஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ரூல்ஸில் போட்டிருக்கோம். மற்றபடி வந்து 800 தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு. இவ்வளோ ரீச் பண்ணால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுபோக வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு அது காப்பிரைட் இல்லாமல் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஏன்னா அதில் உள்ள எல்லா அப்டேட்ஸுமே போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதில் பண்ணிட்டீங்கன்னா டிக் பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போய்க்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு தனி பேஜே க்ரியேட் ஆகும். இந்த பேஜை நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி இங்கே பாரு, இங்கே தான் என் ஸ்டூடியோ இருக்குது, நீங்கள் போய் என்னோட அசட்ஸில் நோட் பண்ணிக்க சொன்னீங்கன்னா
இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை லிங்க் காப்பி பண்ணி டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இந்த பேனரை மாற்றிக்கலாம், திரும்ப நீங்கள் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிக்கலாம், லோகோவை மாற்றிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக உங்களோட அடுத்தடுத்து உங்களோட முயற்சி தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு தாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த இது மாறிடும், கிரியேட்டர் ஸ்டூடியோவாக மாறிடும். ஸோ கிரியேட்டர் டேஷ்போர்டுக்குள்ள போய்க்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ டெம்ப்ளேட் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அனலிட்டிக்ஸ் என்ன, ஏர்னிங்ஸ் என்ன, எங்கள் இது எவ்வளோ வந்து பே அவுட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டூடியோ செட்டிங், கஸ்டமைசேஷன் எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அங்கே பண்ணாமல் விட்டது கூட இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு அசட்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் அசட் கொடுத்துக்கோங்க, இங்கேயும் பட்டன் இருக்குது. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டெம்ப்ளேட் நேம் அப்படின்னு கேட்கும். வெட்டிங் உங்களுக்கு ஒரு நல்ல நேமாக இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவாங்க பீப்புள்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெக்னிக்கலாக கொடுங்க. வெட்டிங் ஸ்லைட் ஷோ டெம்ப்ளேட், இந்த மாதிரி டெம்ப்ளேட்னு கூட போட தேவையில்ல, வெட்டிங் ஸ்லைட் ஷோ ஓகே உங்கள் இஷ்டம் தான், அதை எப்படி வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களோட ப்ரைஸ் வைங்க, மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 299 to 699 வைங்க. அது கொஞ்சம் மேக்ஸிமம் சேல்ஸ் ஆகும் நாங்கள் பார்த்த வர. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேட்டகரி இந்த இடத்துல செலக்ட் பண்ண சொல்லும். இந்த கேட்டகரியை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டெம்ப்ளேட்ஸ்னா வீடியோ டெம்ப்ளேட்ஸ், அதில் வந்து என்ன சப் கேட்டகரி அப்படி சப் கேட்டகரி இல்லைனா செலக்ட் கேட்டகரி கொடுத்துட்டு நீங்கள் காமனாக அந்த வீடியோ டெம்ப்ளேட்ஸில் ரிலீஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதனால் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடுங்க மறந்துடாமல். ஸோ அதுதான் இங்கே முக்கியம். ஸோ நான் இப்போ வீடியோ டெம்ப்ளேட் சொல்லிவிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நான் எதை பண்ண போகிறேன்னா சேவ் டேட்டில் கூட கொடுத்துடலாம். சேவ் டேட்டில் கொடுக்கலாம், இல்லை ஸ்லைட் ஷோஸ் இருக்கா, ஸ்லைட் ஷோஸ் இல்லைனா நம்ம சேவ் டேட், மோஷன் கிராஃபிக்ஸில் மூவி டெம்ப்ளேட்ஸ், ஸ்லைட் ஷோ தான் இருக்குது, சாரி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு கொடுத்தாச்சு. வீடியோ ப்ரிவியூ வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். டேரெக்டாக அப்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த வீடியோ ப்ரிவியூவை நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் ஆரம்பிச்சிடும். அது தெரியும். இன்னொரு பக்கத்து நீங்கள் தம்ப்நெயில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தம்ப்நெயில் அப்லோட் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் சோர்ஸ் ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம். இந்த சோர்ஸ் ஃபைல் ரொம்ப சேஃபாக இருக்கும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக அதை செக்யூர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இதாச்சும் பிளக்கின் இந்த பிளக்கின் நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி நீங்கள் வந்து தனியாக நீங்கள் அதிலேயே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2024 அண்ட் அபவ், அதாவது ஆஃப்டர் 2022 அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைட்டில் இருக்கதே கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஏன்னா நான் ஒரு சும்மா கொடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா. ஃபியூச்சர்ஸ் வந்து நோ பிளக்கின் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ லைக் இப்போ 8 லோகோ பிளேஸ், இமேஜ் பிளேஸ் ஹோல்டர், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. லைக் இதில் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸை கொடுத்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறது தான். அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் பப்ளிஷ் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட் காட்டும். ஸோ பெண்டிங் ரிவ்யூன்னு காட்டுதா. இந்த ரிவ்யூவை நாங்கள் ஒன்ஸ் உங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி நாங்கள் உண்மையிலே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக் பண்ணிட்டு நாங்கள் டேரெக்டாக அப்ரூவ் கொடுத்தோன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களோட சைட்டில் வந்துட்டு அந்த ஒரு இது வந்துடும், அந்த டெம்ப்ளேட் வந்து அப்ரூவ் ஆகி வந்துடும். அது போக என்னென்னா சிஎல்எட்டோட அந்த மெயினான ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதுலேயுமே உங்கள் டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். லேட்டஸ்ட் டெம்ப்ளேட்லாம் ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்கள் டெம்ப்ளேட் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30,000 விசிட்டர்ஸ் வந்து மந்த்லி வந்து எங்களுக்கு வருவாங்க. ஸோ அதில் வந்து உங்கள் டெம்ப்ளேட் கண்டிப்பாக சேல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இதோட ஃபுல் ப்ராசஸ். அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாமே வந்துட்டு நான் வரிசையாக அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ண ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் சென்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகும். ஸோ மறக்காமல் இந்த கம்யூனிட்டி நம்ம ஒன்றா கொண்டு போகலாம். சரி, தேங்க்யூ.